இதுதான் அவரோட வந்து டேஷ்போர்டு. அவரோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11,179.05. இன்றைக்கி அவரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 15,204. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 4,025.25. 29.25% ப்ராஃபிட்டில் இருக்குது. பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா 45.53% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரோட டேஷ்போர்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு அவர் வச்சுருக்க ஹோல்டிங் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருக்கு வந்து ப்ராஃபிட் இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ இருக்குது, அவர் எவ்வளோக்கு பை பண்ணார், இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அங்கே அவரோட ப்ராஃபிட் என்னன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். இதுதான் அவரோட வந்து டேஷ்போர்டு. நம்ம அவர் பேர் சொல்ல விரும்பலை. அவரோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 11,179.05. இன்றைக்கி அவரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா 15,204. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா 4,025.25 டேட்டில் வந்து அவர் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறாரு. நம்ம அன்றைக்கி அவரை வந்து பை பண்ணி சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா அம்புஜா செம்மு, பிபிசிஎல், கொட்டாக் பேங்க். இதில் அம்புஜா செம்மு பார்த்திங்கன்னா 5 குவான்டிட்டி வாங்கியிருக்காரு. 435.23 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 2,176.15. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 29.25% ப்ராஃபிட்டில் இருக்குது. பர்சன்டேஜில் பார்த்தா இன்றைக்கி அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 636.60 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து எத்தனை மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா 1:13க்கு நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கார். பிபிசிஎல் பார்த்திங்கன்னா 21 குவான்டிட்டி வாங்கியிருக்காரு. நம்ம அன்றைக்கி இதை வந்து கன்சிடர் பண்ண சொல்லி சொன்னோம், பை பண்ண சொல்லி. 345.76. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 7,261 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 45.53% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 3,306 ரூபா ப்ராஃபிட்டு. இதில் கொடாக் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்காரு. 82.60 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கார். 4.74% ப்ராஃபிட்டு. இப்போ நம்ம இந்த ரேட்டை பார்த்து என்னைக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அம்புஜா செம்மு அதை பற்றி பார்ப்போம். 435 ரூபா. இது வந்து என்னைக்கு வந்து 435 ரூபாய்க்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம ஒரு ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு மட்டும் எடுத்து அனுப்புனதுனால நம்ம அதில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க முடியாது. இப்போ நம்மளே வந்து லைவ் மார்க்கெட்டில் என்றைக்கு வந்து இது வந்து நம்ம அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பாதியில் வந்து அவர் வாங்கியிருக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து சொன்ன மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆனதுனால ஞாபகம் இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்டோபர் மாதத்தில் தான் வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்ன வரையும் அவர் வந்து ஹோல்டு பண்ணிட்டு வராரு. அவர் வந்து விற்கலை. அப்பப்போ ஆவரேஜ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்து 404 அந்தமாரி ப்ரைஸ் அப்போ தான் நம்ம சொன்னோம். அவர் வந்து அப்புறம் வாங்கி ஆவரேஜ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கியோட கரண்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 569 ரூபா இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். பிபிசிஎல் வந்து எப்போ வாங்கியிருக்காருன்னு பார்ப்போம். 345 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. உங்களுக்கு வந்து நான் வந்து அவரோட ட்ரேட் புக் எடுத்து நான் உங்களுக்கு வந்து டேட்டு கொண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன். அவர்கிட்ட வாங்கி என்றைக்குன்னா அப்போ ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் எப்போ வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது மாதிரி.
நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 332 அந்த ரேஞ்சில் தான் நம்ம சொல்லியிருப்போம். அவர் வந்து 345 ரூபாயில் வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கியிருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ட்ரேட் ஆகிட்டுனா 502 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் அவருக்கு வந்து 45% ப்ராஃபிட்டில் இருக்கார் அவர் இன்னைக்கு ரேட்டில் பார்த்திங்கன்னா. கொடாக் பேங்க் பார்ப்போம். கொடாக் பேங்க் பார்த்திங்கன்னா 1741 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. கொடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா 1741 ரூபா 80 நேரத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஒருவேளை நம்ம அப்போ சொல்லியிருப்போம், அப்போ அவர் வாங்கியிருப்பார். ஆனால் இன்ன வரையும் ஹோல்டு பண்ணுறாரு. அதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1823 ரூபாயிலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 2% எனக்கு வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணிடலாம். ஒரு 5% எனக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 10% வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டை வந்து சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் வந்து ரிவர்ஸ் ஆகும். பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு வாங்கினோடனே கொஞ்சம் லாஸுக்கு போகலாம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடாது, கொஞ்சம் ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணிவிட்டு அது என்றைக்கு ப்ராஃபிட்டில் வந்து ரிவர்ஸ் ஆகுதோ அன்றைக்கி விற்கலாம் நம்ம. ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நல்ல ஸ்டாக்கை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வாங்கலாமா என்னான்னு பார்த்து இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்குங்க. தேங்க்யூ.